கொழும்பு இந்து கல்லூரி ரத்மலானையில் வீற்றிருக்கும் கற்பக விநாயகர் ஆலயத்தை தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதனது கட்டுமான பணிகள் மிக விரைவாக நடைபெற்று இப்போது பூர்த்தி எய்துகின்ற தருணத்தில் இருக்கின்றது. பிப்ரவரி மாதம் 2009 நமது இந்து கல்லூரியின் கற்பக விநாயகனின் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. பிப்ரவரி 8 நமது கல்லூரியின் ஆலயத்தின் வீற்றிருக்கும் கற்பக விநாயகன் புதுமுகத்தோடு புத்துணர்ச்சியோடு புது பொலிவுடன் நமக்கு அருள் பாலிக்க இருக்கின்றார். மிகவும் கடினப்பட்டு எத்தனையோ எதிர்ப்புகள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நமது இந்து கல்லூரியின் வீற்றிருக்கின்ற கற்பக விநாயகனின் பொற்பாதங்களின் பணிந்து அவருடைய அருளின் மூலமாக இந்த ஆலயத்தை மிகவும் பொலிவுடன் மிகவும் பிரம்மாண்டமாக அமைத்திருக்கின்றோம். கொழும்பு மாநகரில் ரத்மல் என்று பண்டைய காலத்தில் அழைக்கப்பட்ட ரத்மலானை எனும் பிரதேசத்தில் வீற்றிருக்கின்ற கற்பக விநாயகர் ஆலயம் நமது இந்து கல்லூரியின் முன்பாக வீற்றிருக்கின்றார். பண்டைய காலம் தொட்டு 1950களின் பின் நிறுவப்பட்ட கல்லூரிகளின் மிக பெரியதும் பிரம்மாண்டதுமான இந்து கல்லூரி கொழும்பு இந்து கல்லூரி ரத்மலானை 1983 பின்னர் சற்று சரிவுற்ற நிலையில் இருந்த கல்லூரி மீண்டும் புதுப்பொலிவுடன் புத்துணர்ச்சியுடன் எழுச்சியடைந்து இப்போது கற்பக விநாயகனையும் மற்றும் H வடிவிலான கல்லூரியின் கட்டடத்தையும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. நமது கல்லூரி இப்போது அன்று பண்டைய தமிழர்கள் கண்ட கனவு எமது கல்லூரியை H எனும் வடிவில் அமைப்பதுதான். ஆனால் அன்றைய நிலையில் நமது கல்லூரி L எனும் வடிவிலே அமைக்கப்பட்டிருந்தது. மீண்டும் சென்ற வருடம் 2008 H வடிவில் நமது கல்லூரி அமைப்பதற்கு திட்டம் தீட்டப்பட்டு இப்போது கட்டட வேலைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எமது கற்பக விநாயகன் வந்த அருளினாலே அவரது கிருபையினாலே எமது கல்லூரியும் வளர்ச்சியடைந்து எமது கல்லூரி மாணவர்களின் எண்ணிக்கையும் சற்று அதிகரித்திருக்கின்றது. மற்றும் விடுதிகள் முதியோர் இல்லங்கள் சக்தி இல்லம் போன்ற அனைத்தும் கொண்டு ஒரு பிரம்மாண்டமான சகல வசதியும் கொண்ட சகல கல்வி திறனும் கொண்ட கல்லூரியாக கொழும்பு இந்து கல்லூரி ரத்மலானை இன்று வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்றால் இந்த கற்பக விநாயகனின் அருளே காரணமாகும். அந்த கற்பக விநாயகனுக்கு ஒரு ஆலயமாய் கற்பக விநாயகர் ஆலயம் பிப்ரவரி 8 புதுப்பொலிவுடன் கும்பாபிஷேகத்துடன் மிக பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.